சுவிஸ் சட்ட வரையறைகளுக்கேற்ப பல்லாண்டு காலமாய் இயங்கும் அனீஷ் கன்சல்டிங் சுவிஸின் அங்கீகாரம் பெற்ற முதன்மை நிதி ஆலோசனை நிறுவனம். நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நீண்ட தூரம் அறையாமல் அங்கிருந்தபடியே கடன் பெறலாம். வேறு நிறுவனங்களுக்கூடாக பெற்ற கடன்களை கூட ஒரே கடன் தொகையாக்கி வட்டி சுமையை குறைக்கும் சூட்சுமம் அறிந்தது அனீஷ் கன்சல்டிங். கடன் பெறுவோருக்கு கை நிறைய பரிசுகளையும் அள்ளி வழங்கும் அனீஷ் கன்சல்டிங் கடன் சம்பந்தமான ஆலோசனைகளை முற்றிலும் இலவசமாகவே வழங்குகிறது. அழையுங்கள் 0319110338, கைத்தொலைபேசி 0738891916. கிளிநொச்சியில் கண் பார்வையற்றவர்களுக்கு வழங்கப்படவிருந்த உணவுப் பொருட்களை ராணுவத்தினர் தடுத்துள்ளனர். ஆர்ப்பாட்டம் நடத்திய காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் அச்சுறுத்தல். திருமலைக்கு நவநீதம் பிள்ளை சென்றபோது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம். சிரியா மீது தாக்குதல் நடாத்த தயாராக இருக்கும் மேற்கத்திய நாடுகளின் முடிவுக்கு ஆஸ்திரேலியா ஆதரவு. சவுதி அரேபியாவிற்கு கொத்து குண்டுகளை விற்பனை செய்யும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. வணக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி பரந்தடில் கண் பார்வையற்றவர்களுக்கு வழங்கப்படவிருந்த உணவுப் பொருட்களை ராணுவத்தினர் வழங்க விடாது தடுத்து நிறுத்தியுள்ளனர். வன்னி விழிப்புலனற்றோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி பரந்தன் மகா வித்தியாலயத்தில் இன்று காலை இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வன்னி பகுதியைச் சேர்ந்த மிகவும் வறிய நிலையில் உள்ள கண் பார்வையை முற்றாக இழந்தவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதனை கேள்விப்பட்ட இராணுவத்தினரும் இராணுவ புலனாய்வாளர்களும் அவ்விடத்திற்கு விரைந்து சென்று தேர்தல் காலத்தில் உதவிகள் எவையும் வழங்கக்கூடாது என்றும் தமது அனுமதியின்றி யாரும் உதவி வழங்கக்கூடாது என்று கூறி அவ்விடத்தை விட்டு செல்லுமாறும் விரட்டி அடித்துள்ளனர். விழிப்புலனற்றவர்களின் வறிய நிலையை கருத்தில் கொண்டு நன்கொடையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட பணத்தின் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்படவிருந்ததாகவும் இதில் அரசியல் எதுவும் கலக்கப்படவில்லை எனவும் வன்னி விழிப்புணர்வோர் சங்கம் தெரிவித்த போதிலும் இதனை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். காணாமல் போனவர்களின் உறவினர்கள் யாழ் நூலகத்திற்கு முன்னால் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் வீடுகளுக்கு அரச புலனாய்வு பிரிவினர் சென்று அச்சுறுத்தியுள்ளதாக யாழ் காவல் நிலையத்தில் இன்று காலை முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ் வருகையின் போது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் நேற்று நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமாக முன்னாள் போராளிகளை புகைப்படம் எடுத்த அரச புலனாய்வாளர்கள் அவர்களின் வீடுகளுக்கு சென்று புகைப்படத்தை காட்டி அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என அச்சுறுத்தியுள்ளனர். அவர்களின் முழு விபரத்தையும் வாங்கியதுடன் இன்றும் புலிகளோடு தொடர்பில் இருக்கின்றீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளனர்.
இதேவேளை நேற்றைய கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்ணின் கணவர் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினரால் மிரட்டப்பட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் தனது சகோதரனை இராணுவத்திடம் சரணடைவதற்காக தானே கையளித்த இந்த பெண் நேற்றைய போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவரின் வீட்டிற்கு சென்ற புலனாய்வு பிரிவினர் அவரின் கணவரை அச்சுறுத்திவிட்டு சென்றுள்ளனர். போராட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்று வீடு திரும்புவதற்கிடையில் உந்துருளியில் சென்ற இருவர் தாம் TID என அறிமுகப்படுத்தி பின் உன் மனைவி எங்கே, வன்னியில் இருந்தபோது என்ன செய்தீர்கள் என பல கேள்விகளை கேட்டதுடன் அவர் நடத்தும் கடை பற்றிய விவரங்களையும் கேட்டுள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீத பிள்ளை திருகோணமலைக்கு சென்றபோது திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமற் போன தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு கோரி மூவினங்களையும் சேர்ந்த மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இறந்த மற்றும் காணாமல் போன பெற்றோர்கள் சங்க மட்டக்களப்பு கிளை இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் சிங்களவர்கள் சிலரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீலங்கா அரசிற்கும் அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என கூறி இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் நேற்று மாலை மன்னார் ஆயர் வணக்கத்திற்குரிய ராயப்பு ஜோசப் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாக ஆயருடன் கலந்துரையாடியதாக இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரனுக்கு ஆயர் ஆசிகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மன்னார் பொது விளையாட்டரங்கில் தேர்தல் பிரசாரக் கூட்டம் நடைபெற்றது. வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மன்னார் மாவட்ட 8 வேட்பாளர்களும் மக்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார்கள். இதனையடுத்து கட்சித் தலைவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான மாவி சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், MA சுமந்திரன், C யோகேஸ்வரன், P அரியநேந்திரன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், N ஸ்ரீகாந்தா, வடமாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளர் CV விக்னேஸ்வரன் ஆகியோர் உரையாற்றினார்கள். இந்த கூட்டத்தில் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். ஏறாவூர் கிரான் பிரதேசத்தில் இன்று புதன்கிழமை ராணுவ வாகனம் மோதியதில் 3 சிறுவர்கள் படுகாயமடைந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராணுவத்தினருக்கு குடிநீர் விநியோகிக்கும் கனரக வண்டியில் மோதுண்டே இந்த சிறுவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். வீதியை கடக்க முற்பட்ட இந்த சிறுவர்கள் மிக வேகமாக வந்து ராணுவ வண்டி மீது மோதியதாக அப்பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். சாவகச்சேரி பகுதியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் 2 குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக ஸ்ரீவர்தனா தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அந்த அலுவலகத்தில் இருந்த ஒருவரின் காலில் காயம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதேவேளை இத்தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் வடமாகாண சபையின் வேட்பாளர் அங்கஜன் ராமநாதனின் தந்தை ராமநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் தேர்தல் வன்முறைகளுடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அடுத்த ஆண்டு சிறந்த ஈழத்தவர் திரைப்படத்திற்கு 10,000 யூரோக்கள் வழங்கப்படும் என்று ஈழத்தமிழர்களின் திரைப்படங்களின் சங்கமமான பாரிஸ் தமிழ் திரைவிழாவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் நடைபெற்ற இத்திரைவிழாவில் யாழ்ப்பாணம் உட்பட சுவிஸ், ஆஸ்திரேலியா, கனடா ஆகிய நாடுகளில் ஈழத்தவர்களால் உருவாக்கப்பட்டிருந்த 7 திரைப்படங்கள் காண்பிக்கப்பட்டதோடு கருத்தாடல்களும் இடம்பெற்றன. சுவிஸில் இருந்து திரைத்துறை கலைஞர்கள் உட்பட பிரான்சின் தமிழ்ச் சூழலில் செயற்பட்டு வரும் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் பலரும் இந்நிகழ்வில் பங்கெடுத்து சிறப்பூட்டியிருந்தனர். 3 தலைமுறைகளை கண்டு நிற்கும் புலம்பெயர் வாழ்வியல் பயணத்தில் இத்துறைக்கான புதிய தலைமுறையினரின் வரவு நம்பிக்கைகளுக்கு அச்சாணி இட்டுள்ளது என்று தனது கருத்துரையில் தெரிவித்திருந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஊடகத்துறை அமைச்சர் சுதன்ராஜ், நாடுகளை கடந்து வாழ்கின்ற இனங்களின் சமூக அரசியலை அடிப்படையாக கொண்டு உலக அரசியல் அசைவியக்கத்தில் புதியதொரு பேசுபொருளாக தோற்றம் பெற்றுள்ள நாடு கடந்த அரசியல் எனும் அரசியல் பரிமாணத்தின் சாட்சியமாகவே இத்திரைவிழா அமைந்திருக்கின்றது என்று தெரிவித்தார். இவ்விழாவை நடத்திய தடம் அமைப்பின் பொறுப்பாளர் குணா உரையாற்றும் போது, ஈழத்தவர்களின் முழுநீள திரைப்பட முயற்சிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு அடுத்த ஆண்டு இவ்விழாவில் சிறந்த முழுநீள திரைப்படத்துக்கு 10,000 யூரோக்கள் வழங்கப்படவுள்ளதாக தெரிவித்தார். தமிழ் அறிஞர் அல்லாதவரை செம்மொழி நிறுவன இயக்குநராக நியமித்திருப்பது தமிழ் இனத்தையே அவமதிக்கும் செயல் என்று மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி இந்திய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பல்லம் ராஜுவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் இயக்குநர் பதவி தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு கடந்த 5 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருவதாக கணேசமூர்த்தி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
இவர்கள் தமிழ் மொழி தெரியாதவர்களாக உள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது அனைவரும் அதிர்ச்சி அடையும் வகையில் கல்வியாளரே இல்லாத தமிழ் மொழி தெரியாத ஒருவர் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கணேசமூர்த்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவில் 65 தீவிரவாத குழுக்கள் செயல்பட்டு வருவதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் மணிப்பூரில் மட்டும் 34 தீவிரவாத அமைப்புகள் இருப்பதாக இந்திய உள்துறை இணையமைச்சர் RBN சிங் மக்களவையில் கூறினார். பெரும்பாலான முஸ்லிம் தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தானில் இருந்து பணம் மற்றும் ஆயுத உதவிகள் வழங்கப்படுவதாகவும் உள்துறை இணையமைச்சர் RBN சிங் தெரிவித்தார். சிறிய இடைவெளியை அடுத்து செய்திகள் தொடரும். MNK Solicitors லண்டனில் பல வருட அனுபவத்துடன் அநேக வழக்குகளில் வெற்றி பெற்றவர்கள் MNK Solicitors. நீங்கள் 5 மார்ச் 2007க்கு முன்னர் தஞ்சம் கோரி நிராகரிக்கப்பட்டவரா? உடனே எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஹைகோர்ட்டில் பல கேசஸில் வெற்றி பெற்றுள்ளோம். இது மட்டுமா, இமிகிரேஷன், கன்வென்சிங், பர்சனல் இன்ஜுரி, ஃபேமிலி லோ இவை போன்ற அனைத்து சர்வீஸ்களுக்கும் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழில் ஆலோசனை பெற்றிட ரஹீம் 077 72 08 26 70 இலக்கம் 265 டன்ஸ்டபிள் ரோட், லூட்டன், பெட்ஃபோர்ட்ஷயர் 582 732 503. தொடர்வது உலகச் செய்திகள். தலிபான்களின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான மலாலா யூசுப்சாய்க்கு சிறுவர்களுக்கான சர்வதேச சமாதான பரிசு வழங்கப்பட உள்ளது. ஹோலண்டில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்வில் மலாலாவுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளது. சிறுவர்களுக்கான கல்வி உரிமைக்காக போராடிய 16 வயதுடைய மலாலா தலிபான்களின் தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் பிரித்தானியாவில் சிகிச்சை பெற்று வந்தார். சிறுவர்களின் கல்வி உரிமைகள் தொடர்பில் ஐநாவிலும் அவர் உரையாற்றியிருந்தார். டிஸ்னிலாண்டின் ஆப்பிரிக்கா எனும் பூங்காவை நிர்மாணிப்பதற்கு ஜிம்பாப்வே தீர்மானித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் கவரும் வகையிலே உலக பிரசித்தி பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சியிலேயே இந்த பூங்காவை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக $300 மில்லியன் நிதி செலவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த நாட்டின் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த ஒரு சதாப்த காலமாக நாட்டில் நிலவிய மோதல்கள் மற்றும் பணவீக்கத்தினை அடுத்து சுற்றுலாத்துறையில் முன்னேற்றம் காணும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள யுனான் மற்றும் சிசுவான் மாகாணத்தில் இன்று மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரெக்டர் அளவில் 5.1 பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக அப்பகுதியில் உள்ள பல வீடுகள் சரிந்து விழுந்துள்ளன. இந்த நிலநடுக்கம் அப்பகுதியில் உள்ள 5 நகரங்களில் உணரப்பட்டது. இதனால் அங்கு போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. நிலநடுக்கத்தால் உயிர் மற்றும் பொருள் சேதம் குறித்த செய்திகள் ஏதும் பதிவாகவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு குழுக்கள் வீடுகளை இழந்தோரை தற்காலிக கூடாரங்களில் தங்க வைத்துள்ளனர். சிரியா மீது தாக்குதல் நடத்த தயாராக இருக்கும் மேற்கத்திய நாடுகளின் முடிவுக்கு ஆஸ்திரேலியா ஆதரவு தெரிவித்துள்ளது. சிரிய அரசு ரசாயன தாக்குதலில் ஈடுபட்டது நிரூபிக்கப்பட்டால் ஐநா ஒப்புதல் அளிக்கவில்லை என்றாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஆஸ்திரேலியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாப் கார் தெரிவித்துள்ளார். மேற்கத்திய நாடுகளின் முடிவுகள் குறித்து ஐநாவின் நிரந்தர உறுப்பினர்களான ரஷ்யா மற்றும் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தப் போவதாகவும் ஆஸ்திரேலியா தெரிவித்துள்ளது. சிரியாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள தமது படையினர் தயாராக உள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் சக் ஹகேல் தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் பராக் ஒபாமாவின் உத்தரவு கிடைக்கப் பெறுகின்ற பட்சத்தில் தாக்குதல்களை தொடுக்கும் வல்லமை தமது படையினருக்கு உள்ளது என்று பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். சிரியாவில் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி அரச படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு வரும் நிலையில் அமெரிக்கா கடுமையான துணியில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றது. இந்நிலையில் சிரியா மீது ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ரஷ்யா கூறியுள்ளது. இதேவேளை தமது துருப்பினர் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் மேற்கொள்ளவில்லை என்று சிரிய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் சிரியா மீது ஓரிரு நாட்களில் தாக்குதல் நடாத்தக்கூடும் என தகவல் வெளியான நிலையில் சிரியாவில் இருந்த ரஷ்யாவைச் சேர்ந்தவர்கள் அவசரகால ராணுவ விமானத்தின் மூலம் ரஷ்யா சென்றடைந்துள்ளனர். 30 குழந்தைகள் உட்பட 89 பேர் நாடு திரும்பியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே சிரியா மீது தாக்குதல் நடாத்த மேற்கத்திய நாடுகளின் முடிவு சிரியாவில் மட்டுமல்லாது மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் மத்திய ஆபிரிக்க நாடுகளில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதாக அமையும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதேபோல சிரியா மீதான ராணுவ நடவடிக்கை எடுப்பதென்பது சிரியாவில் மட்டுமல்லாது அந்த பிராந்தியத்திலும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரானும் எச்சரித்துள்ளது. அப்பாவி மக்களை மொத்தமாக கொள்வதற்கு பயன்படக்கூடிய கொத்து குண்டுகளை சவுதி அரேபியாவிற்கு விற்பனை செய்யும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு உலகம் முழுவதும் கண்டனம் எழுந்துள்ளது.
அமெரிக்காவின் இரட்டை நிலைமையை வெளிப்படுத்துவதாக இது அமைந்திருக்கின்றது என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். சுமார் 4000 கோடி மதிப்பிலான 1300 கொத்து குண்டுகளை சவுதி அரேபியாவுக்கு விற்பனை செய்யவிருப்பதாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அண்மையில் தகவல் வெளியிட்டது. உலகில் பாதிக்கும் மேற்பட்ட நாடுகள் கொத்துக்குண்டுகளின் பயன்பாட்டை தடை செய்திருப்பதால் அமெரிக்காவின் திட்டத்தை உலகம் நிராகரிப்பதாகவே பொருள் என்று ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்பின் செயல் இயக்குநர் டேரல் கிம்பால் கூறியுள்ளார். மக்களை மொத்தமாக கொல்லும் கொத்துக்குண்டுகள் 2ஆம் உலகப் போர் காலத்தில் இருந்தே பயன்பாட்டில் இருந்து வருகின்றன. 1964 முதல் 73 வரை நடந்த வியட்நாம் போரின் போது வியட்நாம், லாவோஸ், கம்போடியா ஆகிய நாடுகளில் சுமார் 26 கோடி கொத்துக்குண்டுகளை அமெரிக்கா வீசியது. 2001ஆம் ஆண்டு உலக வர்த்தக மைய கட்டடம் மீதான தாக்குதலுக்கு பிறகு ஆப்கானில் கொத்துக்குண்டுகளை அமெரிக்கா அதிக அளவில் பயன்படுத்தியது. இலங்கையில் விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் அப்பாவி மக்களை கொல்வதற்கு ஸ்ரீலங்கா ராணுவம் கொத்துக்குண்டுகளை வீசியது உறுதி செய்யப்பட்டது. கொத்துக்குண்டுகளில் மிக முக்கிய அபாயம் வெடிக்காத குண்டுகள்தான். வியட்நாம் போரில் வீசப்பட்ட குண்டுகள் இன்று வரை ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கானோரை பலிகொண்டு வருகிறது. ஆப்கானிஸ்தான், ஈராக், லெபனான், செர்பியா போன்ற நாடுகளிலும் லட்சக்கணக்கான கொத்துக்குண்டுகள் இன்று வரை பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. ஈராக் தலைநகர் வடமேற்கு பகுதியில் உள்ள கத்மியா மாவட்டத்தில் இன்று காலை ஷியா முஸ்லிம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்பகுதியில் வீதியோரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 குண்டுகளும் வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த மற்றொரு குண்டும் வெடித்ததில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் சந்தைகள், உணவு விடுதிகள் மற்றும் வாகன நிறுத்தங்களில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 53 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் 180க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அதிநவீன தொலைநோக்கிகளுடன் விண்ணில் செலுத்தப்படவிருந்த ஜப்பானிய ஏவுகணை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இறுதி நேரத்தில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் குறைந்த செலவில் அதிக திறனுடைய ஏவுகணை ஜப்பானிய விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையை ஜப்பானின் கியூஷு தீவிலிருந்து நேற்று விண்ணுக்கு ஏவ திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த ஏவுகணையில் அதிநவீன தொலைநோக்கிகள் பொருத்தப்பட்டு வியாழன், செவ்வாய், சனி கோள்களை பற்றிய அரிய தகவல்களை பெறும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனினும் ஏவுகணையை ஏவுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டம் இறுதி நேரத்தில் கைவிடப்பட்டது. 12 வருடங்களுக்கு பின்னர் ஏவுகணையொன்றை ஏவுவதற்கான திட்டத்தை ஜப்பான் மேற்கொண்டிருந்தது. எவ்வாறாயினும் எப்சிலின் ரக ஏவுகணையை ஏவுவதில் ஜப்பான் 2வது முறையாகவும் தோல்வியை சந்தித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான நோவாக் ஜோகோவிச் தொடக்க சுற்றில் லாத்வியா வீரர் ரிச்சர்டை எதிர்கொண்டார். இதில் ஜோகோவிச் 6-1, 6-2, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் எளிதில் வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். சுவிட்சர்லாந்து வீரர் ரோஜர் ஃபெடரர் முதல் சுற்றில் ஸ்லோவாக்கியா வீரர் ஜெம்லிகாவை எதிர்கொண்டார். இதில் ஃபெடரர் 6-3, 6-2, 7-5 என்ற நேர் செட் கணக்கில் எளிதில் வென்றார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் 2ஆம் நிலை வீராங்கனையான விக்டோரியா அசரென்கா தொடக்கச் சுற்றில் ஜெர்மனியைச் சேர்ந்த டினாக்கை எதிர்கொண்டார். இதில் அசரென்கா 6-0, 6-0 என்ற நேர் செட் கணக்கில் எளிதாக வென்று 2வது சுற்றுக்கு முன்னேறினார். 11ஆம் நிலை வீராங்கனையும் 2011ஆம் ஆண்டு சாம்பியனுமான ஆஸ்திரேலிய வீராங்கனை சமந்தா ஸ்டோசோர் தொடக்க சுற்றிலேயே தோல்வியடைந்தார். அவர் 7-5, 4-6, 4-6 என்ற கணக்கில் அமெரிக்காவைச் சேர்ந்த புதுமுக வீராங்கனை விக்டோரியாவிடம் தோல்வியடைந்தார். அடுத்து வருவது உலகின் முக்கிய நகரங்களுக்கான காலநிலை அறிக்கை. சிகரம் பணமாற்று சேவை ஹைன்ரிக் ஸ்ட்ராஸே 8005 ஜூரிச்.
தொடர்வது உலகின் முக்கிய நாணயங்களுக்கான மாற்றீட்டு விகிதம். சுவிஸ் பிராங்குக்கு எதிரான மாற்றீட்டு விகிதங்களுக்கு ஆதரவு வழங்குவோர் ஜெயம் மல்டி எக்ஸ்பிரஸ் மட்டன் காசா 24,8500 ஜூரிச். தொடர்ந்து வருவது இன்றைய தங்க விலை விவரங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் கண் பார்வையற்றவர்களுக்கு வழங்கப்படவிருந்த உணவுப் பொருட்களை ராணுவத்தினர் தடுத்துள்ளனர். ஆர்ப்பாட்டம் நடத்திய காணாமல் போனவர்களின் உறவினர்களுக்கு ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் அச்சுறுத்தல். திருமலைக்கு நவநீதம் பிள்ளை சென்றபோது காணாமல் போனவர்களின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம். சிரியா மீது தாக்குதல் நடத்த தயாராக இருக்கும் மேற்கத்திய நாடுகளின் முடிவுக்கு ஆஸ்திரேலியா ஆதரவு. சவுதி அரேபியாவிற்கு கொத்து குண்டுகளை விற்பனை செய்யும் அமெரிக்காவின் திட்டத்திற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி நேரம் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.